வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு ஏப்ரல் 4க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்க்கலாம். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு டு டெடிகேட் கார் டி செல் தெரப்பி டு நேஷன் ஐஐடி பாம்பே. ஸோ என்ன நியூஸ் அப்படின்னா, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்று இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா கார் டி செல் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார் டி செல் தெரப்பி அப்படின்னா என்னன்னா, கேன்சர் பேஷண்ட் காண்டி ஒரு தெரப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை தான் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனியோ அடாப்டிவ் செல் தெரப்பி அட் ஐஐடி பாம்பே. ஸோ ஐஐடி பாம்பே தான் இதை வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப கம்மியான காஸ்ட்ல கேன்சர் பேஷண்ட்டுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யார் யார் பண்ணாங்க, யார் யார் கொலாப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி பாம்பேவும் டாடா மெமோரியல் சென்டர் டிஎம்சியும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த தெரப்பி நேமு கார் டி தெரப்பி. ஸோ யார் வந்து இனாகிரேட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஸோ இந்த தெரப்பி சொன்னேன் இல்லையா, ட்ரீட்மெண்ட் கேன்சர் பேஷண்ட் ஆஃபரிங் பொட்டன்ஷியல் லைஃப் சேவிங் பெனிஃபிட்ஸ் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அண்ட் இம்பாக்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், மீட்டா கொலாபரேட்ஸ் வித் பிடிஐ டு எக்ஸ்பேண்ட் ஃபேக்ட் செக்கிங் ப்ரோக்ராம் இன் இந்தியா. அதாவது மீட்டா அப்படின்னா என்னது, ஃபேஸ்புக். கரெக்டா? ஸோ ஃபேஸ்புக் தான் இப்போ நேம் என்ன மாத்திட்டாங்க, மீட்டான்னு மாத்திட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹேஸ் டீம் அப் வித் Press Trust of India. So PTI to enhance third party fact checking program in India. So அதாவது fact checking PTI யாரு? ஸோ ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த நியூஸோ எது ஃபேக் நியூஸா எது உண்மை அப்படின்னு போடுறவங்க எது அப்படின்னு செக் பண்றவங்க தான் பிடிஐ. ஸோ அவங்களோட ஃபேஸ்புக் என்ன பண்ணியிருக்காங்க, டீம் அப் பண்ணியிருக்காங்க, கொலாப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, எஃபிலையும் போடுற நியூஸ்லாம் ஃபேக் நியூஸா அப்படின்னு செக் பண்றதுக்காக மீட்டாவும் பிடிஐயும் சேர்ந்து கொலாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா, ஃபைட் அகேன்ஸ்ட் ஃபேக் நியூஸ் அண்ட் மிஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ தப்பான வதந்திகளா இருக்கட்டும், ஃபேக் நியூஸ் ஆகட்டும், ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி மீட்டா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோட டீம் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1947ல. அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. சேர்மன் அவிக் சர்கார். ஸோ அவிக் சர்கார் அவர் தான் அதோட சேர்மன். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ், தமிழ்நாடு கவர்னர் இனாகிரேட் பரம்பீர் சக்ரா கார்டன் அண்ட் ஐக்கியம் எக்ஸிபிஷன். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஐக்கியம் எக்ஸிபிஷன் ஒன்று நடக்குது. எங்க நடக்குது அப்படின்னா, காஞ்சி மகாஸ்வாமி வித்யா மந்திர். ஸோ அந்த ஸ்கூல் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா தாம்பரம்ல இருக்கு. ஸோ அங்கதான் என்ன நடக்குது, ஐக்கியம் எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ அந்த எக்ஸிபிஷன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி இருக்காரு இல்லையா, ஸோ பரம்பீர் சக்ரா கார்டன் அப்படின்ற ஒன்னு புது விஷயத்த இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி பரம்பீர் சக்ரா விருது வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ மொத்தம் அதுல 21 பேர். ஸோ கார்டன் ஹானர் தி 21 பரம்பீர் சக்ரா அவார்டர்ஸ். ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு போற்றும் விதமா, ஸோ அவங்கள பத்தின நியூஸ் அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கார்டன் மாதிரி இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நம்மளோட தமிழ்நாடு கவர்னர் ரவி வாஸ் ஜாயின்ட் பை லெப்டினன்ட் ஜெனரல் கரன்பீர் சிங் பிரார் அவரு, அண்ட் தென் ஜெனரல் ஆபீசர் கமாண்டிங் யாரு, வி சங்கர், அண்ட் சேர்மன் ஆஃப் ஸ்ரீ காஞ்சி மகாஸ்வாமி ட்ரஸ்ட். ஸோ வி சங்கர்ன்றவர் தான் சேர்மன் ஆஃப் ஸ்ரீ காஞ்சி மகாவீர் ட்ரஸ்டோட சேர்மன் வி சங்கரும், அண்ட் லெப்டினன்ட் கவர்னர் யாரு, கரம்பீர் சிங் பரார், அண்ட் ரவி நம்ம கவர்னர் ஆர்.என். ரவி. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? ஸோ உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு கவர்னர் யாரு, ஆர்.என். ரவி. சிஎம் யாரு, சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின். And next economy news, World Bank raises India's economic growth forecast to 6.6% for 2024 to 2025. So already சொன்னோம் இல்லையா, so year endனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எக்கனாமி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபோர்ப் லிஸ்ட் ஒன்று விட்டுருப்பாங்க. இப்போ வேர்ல்ட் பேங்க்கும் வந்துட்டு ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்ட் பேங்க் பை ஆனுவல் ரிப்போர்ட். ஸோ பை ஆனுவல் அப்படின்னா வருஷத்துல 2 தடவை அந்த ரிப்போர்ட் விடுவாங்க. சரியா? So biannual report South Asian Development Update released on April 2 revised
its growth rate forecast for the Indian economy upwards to 6.6% for எந்த இயருக்கு 24 to 25. So 24 to 25 எவ்வளவு நம்மளோட growth இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 6.6% இருக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? வேர்ல்டு பேங்க் சொல்லியிருக்காங்க. சரியா? சோ இதே மாதிரி ஃபோர்ப் லிஸ்ட்லயும் ஒன்று விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாரி, ஃபோர்ப் லிஸ்ட் இல்ல, இன்னொருத்தவங்களும் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அது நாளைக்கு சொல்றேன். ஸோ இது ப்ரீவியஸா அவங்க எவ்வளவு ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 6.4% சொல்லியிருந்தாங்க. சரியா? எந்த இயருக்கு? ப்ரீவியஸா 2024 to 25க்கு 6.4 சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6.6% சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்றப்போ 7.5 சொல்லியிருந்தாங்க 2023 to 24. ஸோ நியர்லி 7 யாரு நேஷனல் ஸ்டாட்டிக் ஆஃபீஸர் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்ல வந்து எவ்வளவு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 7.6. ஸோ நான் வேர்ல்டு பேங்க் ப்ரிடிக்ட் பண்ணது 7.5, கொஞ்சம் தான் கம்மியாயிருக்கு. அண்ட் வேர்ல்ட் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா வாஷிங்டன் டிசி. எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1944ல. பேரண்ட் ஆர்கனைசேஷன் இது வேர்ல்ட் பேங்க் குரூப். அதோட பிரசிடென்ட் அஜய் பாங்கா. அண்ட் நெக்ஸ்ட் ரேங்க்ஸ் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ். Savitri Jindal tops the Forbes list in India's richest woman with 35.5 billion net worth. சாரி, Forbes list நான் சொல்லிட்டேன். இல்ல, அது நான் நாளைக்கு அந்த நியூஸ் சொல்றேன். சரியா? சோ ஓகே, Forbes list இந்த வருஷத்துக்காக விட்டுருக்காங்க. அதுல டாப்ல யாரு? சாவித்ரி ஜிந்தல் இருக்காங்க. சரியா? சாவித்ரி ஜிந்தல் அவங்க தான் யாருன்னா இந்தியாஸ் வெல்த்தியஸ்ட் உமன் பை ஃபோர்ப்ஸ். சோ இந்தியாலே இருக்க வெல்த்தியஸ்ட் உமன் யார் தான்? சாவித்ரி ஜிந்தால் தான். சரியா? சோ அவங்களோட நெட்வொர்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 35.5 பில்லியன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மூலியமா என்ன தெரியுது? சோ உமன் எம்பவர்மெண்ட் வந்துட்டு என்ன ஆயிருக்கு? சோ ஹிஸ் சக்சஸ் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? growing presence and influence of women entrepreneur and business leaders in India's economic landscape. அண்ட் இவங்க வந்துட்டு சாவித்ரி ஜிந்தால் வந்துட்டு ஜிந்தால் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஸோ அது தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு ஃபோர்ப் லிஸ்ட்ல உமன்ஸ்ல டாப்ல இருக்கிறது நம்ம இந்தியால இருந்து சாவித்ரி ஜிந்தால். அவங்களோட நெட்வொர்த் 35.5. அவங்களுக்கு அப்புறம்லாம் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ரேகா. அவங்களோட நெட்வொர்த் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 8.5 பில்லியன். அடுத்து வினோத் ராய் குப்தா 5 பில்லியன். அடுத்து ரேணுகா ஜக்தினி 4.8 பில்லியன். சமிதா அவங்க வந்துட்டு 3.8 பில்லியன். சோ இவங்கலாம் சாவித்ரி ஜிந்தாலுக்கு அடுத்த பிளேசஸ்ல இருக்காங்க. சரியா? சோ ஃபோர்ப் லிஸ்டோட ஹெட் குவார்டர்ஸ், ஃபோர்ப்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஜெர்சி சிட்டி, நியூ ஜெர்சி. அண்ட் ஹெட் யாரு அப்படின்னா ஸ்டீவ் ஃபோர்ப்ஸ். அண்ட் இப்பதான் பார்த்தோம் ஃபோர்ப் லிஸ்ட் விட்டுருந்தாங்க இல்லையா? அதுல உமன் கேட்டகரியில உமன்ல டாப்ல இருந்தது சாவித்ரி ஜிந்தால். சோ மென்ஸ்ல ஓவரால் டாப்ல பார்த்தோம் அப்படின்னா முகேஷ் அம்பானி இருக்காங்க இல்லையா? முகேஷ் அம்பானி சோல் இந்தியா இன் தி டாப் 10 பில்லியனரி ஆன் ஃபோர்ப் லிஸ்ட். நிக்கில் கமந்த் யங்கஸ்ட் இந்தியன் பில்லியனர். சோ இதுல டாப் 10ல, சோ இந்தியாவில இருந்து ஃபோர்ப் லிஸ்ட்ல டாப் 10ல யார் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா முகேஷ் அம்பானி. சோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஓனர். சோ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாரு? முகேஷ் அம்பானி தான் டாப் 10ல இருக்காரு. எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா 9th பொசிஷன்ல இருக்காங்க. சோ இது வந்து எத்தனாவது எடிஷனா விட்டுருக்காங்க அப்படின்னா 38th ஆனுவல் வேர்ல்ட்ஸ் பில்லியனர் லிஸ்ட் 2024ல முகேஷ் அம்பானி எத்தனாவது பிளேஸ்ல இருக்காரு? 9th பிளேஸ்ல இருக்காரு. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிக்கில் காமந்த் அவர் தான் வந்து யங்கஸ்ட் இந்தியன் பில்லியனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ். சஞ்சய் நாயர் assumes presidency of அசோச்சம் சக்சீடிங் அஜய் சிங். சோ என்ன அசோச்சமோட பிரசிடென்ட்டா என்ன பண்ணிருக்காங்க? செலக்ட் பண்ணிருக்காங்க. யார? சோ சஞ்சய் நாயர். அவர் யாரு அப்படின்னா சேர்மன் ஆஃப் சொரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். அதோட சேர்மனை தான் என்ன பண்ணிருக்காங்க? அசோச்சமோட பிரசிடென்ட்டா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. சரியா? அசோச்சம் அப்படின்னா என்னது? அசோசியேட்டட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. சோ எது 24 to 25க்கு இவர் யார சக்சீட் பண்ணிருக்காரு அப்படின்னா அஜய் சிங்க சக்சீட் பண்ணிருக்காரு. அஜய் போயிட்டு சஞ்சய் வந்திருக்காரு. ஜெய் தான். சோ அஜய்
இப்ப வந்திருக்காது சஞ்சய். எதுக்கு? அசோச்சம்க்கு. சோ அஜய் சிங் என்னவா இருந்தாரு அப்படின்னா ஃபார்மர் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஸ்பைஸ் ஜெட். சோ அவரோட டென்யூர் பீரியட் முடிஞ்சு, அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க, அஜய் சிங்கை மாத்திட்டு சஞ்சய் நாயர் வந்திருக்காரு. எதுக்கு? அசோச்சம்க்கு. அண்ட் ஆஸ்காம் அசோச்சம் அதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1920ல. So Louis Montenegro takes office of Prime Minister of Portugal. So என்ன அப்படின்னா போர்ச்சுகலோட பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? லூயிஸ் மான்டெங்க்ரோ. ஸோ லூயிஸ் மான்டெங்க்ரோ அப்படின்றவர் தான் என்னது? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் போர்ச்சுகல். சரியா? ஸோ இவர் வந்துட்டு என்னன்னா எங்க அப்படின்னா அஜுந்தா பேலஸ் இன் லெஸ்பான். ஸோ போர்ச்சுகலோட கேபிட்டல் என்னது? லெஸ்பான். ஸோ அங்கதான் என்ன பண்ணியிருக்காங்க? பிரைம் மினிஸ்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? லூயிஸ் மான்டெங்க்ரோ. ஸோ போர்ச்சுகலோட கேபிட்டல் லிஸ்பான், கேபிட்டல் போர்ச்சுகீஸ், சாரி லாங்குவேஜ் போர்ச்சுகீஸ், கரன்சி என்ன அப்படின்னா யூரோ. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். So Bindya Rani Devi wins bronze at IWF World Cup 2024. So 2024 World Cup இருக்கு இல்லையா? So women's ஓட weight lifting. So Bindya Rani Devi. So காமன்வெல்த் கேம்ஸ் நடந்தது இல்லையா? இவங்க யாரு அப்படின்னா பிந்தியா ராணி தேவி வந்து காமன்வெல்த் கேம் 2022ல சோ அதுல வந்துட்டு சில்வர் மெடல் அடிச்சவங்க. இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. எதுல அப்படின்னா IWF வேர்ல்ட் கப் 2024 எங்க நடந்துச்சு அப்படின்னா தாய்லாந்து புல்கேட்ல நடந்துச்சு. அதுல வந்துட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க? பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்காங்க. சோ அதுல அந்த வேர்ல்ட் கப்ல நம்ம இந்தியால இருந்து வெயிட் லிஃப்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணது ஒன்னு பிந்தியா ராணி, இன்னொருத்தர் யாரு அப்படின்னா மீராபாய் சன்னு. சோ அவங்க தான் நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? மீராபாய் சன்னு இந்த வேர்ல்ட் கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் என்ன பண்ணிருக்காங்க? பாரிஸ் ஒலிம்பிக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. சோ இப்ப இதுல பிந்தியா ராணி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிரான்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ IWFனா இன்டர்நேஷனல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன். சோ அதை எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1905ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சோ அதுல மொத்தம் எவ்வளவு கண்ட்ரிஸ் மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னா 193 கண்ட்ரிஸ் மெம்பர்ஸா இருப்பாங்க. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா லசானே, சுவிட்சர்லாந்து. பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது ஹசைன் ஜலோட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ட் இன் மைன் ஆக்ஷன் 2024. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் 4th தான் என்ன செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் அண்ட் அசிஸ்டன்ஸ் டே வந்துட்டு ரெகக்னைஸ் பண்றாங்க. சரியா? என்னைக்கு? ஏப்ரல் 4க்கு. எதுக்காக அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த டே வந்துட்டு என்னது, அதை பத்தின நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் ஆகணுங்கிறதுக்கான தான் என்ன பண்றாங்க இன்டர்நேஷனல் டே ஃபார் மைன் அவேர்னஸ் டே ஏப்ரல் 4th அப்சர்வ் பண்றாங்க. அண்ட் இதோட தீம் என்ன பாத்தீங்க 2024க்கான தீம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டிங் லிவ்ஸ் பில்டிங் பீஸ். சோ ப்ரொடெக்டிங் லிவ் அண்ட் பில்டிங் பீஸ் தான் அதோட தீம். அண்ட் நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ். WHO launches SARA AI powered digital health promoter prototype. சோ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா WHO வந்துட்டு புதுசா ஒரு புரோட்டோடைப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அது நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரா. சரியா? சாரா இஸ் அ டிஜிட்டல் ஹெல்த் ப்ரொமோட்டர் புரோட்டோடைப். சோ டிஜிட்டல் அதாவது ஒரு AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். சோ அது மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு புரோட்டோடைப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. யாரு? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. எதை முன்னிட்டு அப்படின்னா இப்போ வேர்ல்டு ஹெல்த் டே வரப்போகுது இல்லையா? ஏப்ரல் 7th. சோ ஏப்ரல் 7th தான் வேர்ல்டு ஹெல்த் டே. அதை முன்னிட்டு என்ன பண்ணிருக்காங்க சாரான்னு ஒரு புரோட்டோடைப்பை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட தீம் இந்த இயர் தீம் என்னவா இருக்கு அப்படின்னா மை ஹெல்த் மை ரைட். அதுதான் இந்த இயரோட தீம். அண்ட் சாரா அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் AI ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த். சோ இதுதான் சாராவோட எக்ஸ்பான்ஷன், ஸ்மார்ட் AI ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த். இது மொத்தம் எத்தனை லாங்குவேஜ்ல வந்துட்டு ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 லாங்குவேஜஸ். சோ 24/7 இது வந்து
இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா இது 24/7 வந்துட்டு அக்சசபிளா இருக்கும். அண்ட் டோட்டலா எத்தனை லாங்குவேஜ், 8 லாங்குவேஜ்ல வந்துட்டு அவைலபிளா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயே நீங்க என்ன பண்றது, என்னெல்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹெல்த் டாபிக்ஸா இருக்கட்டும், அக்சசபிள் அக்ராஸ் மல்டிபிள் டிவைஸ் அண்ட் ரெப்ரசன்டிங் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஏஐ பவர் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் அவதார்ஸ். ஸோ ஒரு அவதார் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதுல ஏஐ தான். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுலயே செக் பண்ணிக்கலாம். ஸோ யார் லான்ச் பண்ணா, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். என்ன புரோட்டோடைப் அப்படின்னா சாரான்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் WHO ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, ஜெனிவா சுவிட்சர்லாந்து. எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1948ல. அண்ட் அதோட ஹெட் யாரு, டெட்ரோஸ் அட்ஹானம் ஜிப்ரேஸ். ஸோ டெட்ரோஸ் அவங்க தான் என்னது WHO ஹெட். And next arbitrary news, Peninsula's Juan Vincent Peris Mora, world oldest man passes away at 114. So என்ன வேர்ல்ட்லே ஓல்டஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னா அவர் ஒரு வெனின்சுலா நாட்டை சேர்ந்தவர். அவரோட நேம் என்ன அப்படின்னா ஜுவான் வின்சென்ட் பெரி மோரா. சரியா, பெரிஸ் மோரா, ஜுவான் வின்சென்ட் பெரிஸ் மோரா. அவர் தான் என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டாரு. அவருக்கு என்ன ஏஜ் அப்படின்னா 114. அவர் தான் வேர்ல்ட்லயே வந்துட்டு ஓல்டஸ்ட் பர்சன் அண்ட் கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது வேர்ல்ட்லயே ஓல்டஸ்ட் பர்சன்ற கின்னஸ் ரெக்கார்ட் 2022ல பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து அவர் இறந்துட்டாரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா வெனின்சுலா. ஸோ வெனின்சுலா அப்படின்னா கண்டிப்பா அதோட கேபிட்டல் என்னது, கெராக்கஸ். அதோட கரன்சி வெனின்சுலியன் பொலிவர். அண்ட் அதோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னா நிக்கோலஸ் மடூரோ. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.